பொறியியல் படிப்பு கலந்தாய்வில் குறிப்பிட்ட பாடப்பிரிவுகளில் சேரவே மாணவர்கள் அதிக ஆர்வம் காட்டி வருகின்றனர். மற்ற பாடப்பிரிவுகள் குறித்து மாணவர்கள் இடையே போதிய விழிப்புணர்வு ஏற்படுத்தப்படவில்லை என்ற குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. அது குறித்த ஒரு செய்தி தொகுப்பை தற்போது பார்க்கலாம். பொறியியல் படிப்புகளில் ஏரோநாட்டிக்கல், ஆட்டோமொபைல், பயோடெக்னாலஜி, ஐடி, மெக்கானிக்கல் என 70க்கும் அதிகமான பாடப்பிரிவுகள் உள்ளன. ஆனாலும் சில ஆண்டுகளாக இசிஇ எனப்படும் எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் மற்றும் மெக்கானிக்கல் ஆகிய 3 பாடப்பிரிவுகளில் மட்டும் மாணவர்கள் அதிக அளவில் சேர்ந்து வருகின்றனர். இந்த ஆண்டும் அதே நிலை தொடர்கிறது. பொதுப்பிரிவு கலந்தாய்வு தொடங்கிய முதல் 2 நாளில் இசிஇ பிரிவில் 1470 பேர், கம்ப்யூட்டர் சயின்ஸ் பிரிவில் 1077 பேர் மற்றும் மெக்கானிக்கல் பிரிவில் 1014 பேர் சேர்ந்துள்ளனர். மற்ற பாடப்பிரிவுகளில் குறைவான அளவில் மாணவர்கள் சேர்ந்துள்ளனர். பொறியியலை பொறுத்தவரை எந்த பிரிவை படித்தாலும் கடைசியில் வேலை வாய்ப்பை கொடுப்பது என்னவோ ஐடி துறைதான் என கூறுகின்றனர் மாணவர்கள். கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப் எடுத்திருக்கேன். இல்லை ஐடி சூஸ் பண்ணாலும் இருந்தேன். அதுக்கப்புறம் கம்ப்யூட்டர் சயின்ஸ் கோச்சிங் நல்லா இருந்துச்சு. அதனால் அதில் இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு. அங்கே ஒரு சார் எடுப்பார். அவர் டீச்சிங்கில் இன்ஸ்பயர் ஆகி தான் நான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப் எடுத்தேன். இல்லை, நான் இங்கே வந்ததுலேருந்து கவுன்சிலிங் நான் கம்ப்யூட்டர் பிரான்ச் எடுத்திருக்கேன், கம்ப்யூட்டர் சயின்ஸ். ஸோ நான் எடுத்ததுக்கு காரணம் இங்கே ஆல்ரெடி எல்லாருமே இதை எடுத்திருக்காங்க. இன்னொன்று இந்த ரூட் ஈஸியாக இருக்கும், ஸ்மூத்தாக இருக்கும் அப்படின்ட்டு. மற்ற பிரான்ச்சஸ் பிளேஸ்மெண்ட் இருக்குது. ஆனால் என்ன தான் பிரான்ச் எடுத்தாலும் ஐடி கம்பெனி ஈஸியாக எடுத்துறாங்க, டக்குன்னு எடுக்கிறாங்க. ஸோ இப்போதைக்கு ஒரு 4 இயர்ஸ் அந்த ஃபியூச்சர் நல்லா இருக்குது அப்படின்னு. அனைத்து பாடப்பிரிவுகளுமே வேலை வாய்ப்புகளை தரக்கூடியவைதான். ஆனால் எப்படி படிக்கிறோம், பிரச்சனைகளுக்கு எப்படி தீர்வு காண்கிறோம் என்பதுதான் முக்கியம் என்கிறார் பொறியியல் சேர்க்கை செயலாளர் இந்துமதி. 70லேருந்து 75 கோர்சஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் அப்படின்னு ஆரம்பித்து ஏரோநாட்டிக்கல், ஆட்டோமொபைல், பயோமெடிக்கல், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் அண்ட் இன்ஜினியரிங், அப்புறமா சிவில், மெக்கானிக்கல், இந்த மாதிரி பல பாடப்பிரிவுகள் இருக்குது. இதில் எல்லா பாடப்பிரிவுகளுக்கும் ஈக்குவலாக வேலைக்கான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. ஒன்று நீங்கள் நல்ல திறம்பட படிக்கணும், நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு ரியல் டைம் ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ணுற அளவுக்கு உங்கள் திறமையை வளர்த்துக்கிட்டிங்கன்னா எல்லா துறையும் ஈக்குவலாக வேலை வாய்ப்புகள் இருக்கும். எல்லா பிரான்ச்சும் சமந்தான். 2 விழுக்காட்டிற்கும் குறைவான மாணவர்கள் மட்டுமே தாங்கள் விரும்பும் பாடப்பிரிவுகளில் சேர்கிறார்கள் என உயர்கல்வி சேர்க்கை குறித்து ஆய்வு நடத்திய சமூக ஆர்வலர் செல்வகுமார் தெரிவித்துள்ளார். இந்த அடிப்படையில் +2க்கு அப்புறம் மாணவர்கள் கோர்ஸை சூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தொடர்ந்து மாணவர்களோடு பயணிக்கிற வாய்ப்பு கிடைக்கிறதுனால ஒரு சின்ன சர்வே எடுத்தோம். நம்பர் 1, எங்கள் வீட்டுக்கு ஏற்ற வீட்டில் இருக்கிற ஒரு அண்ணா இருக்காங்க. அவங்க இசிஇ படித்தாங்க, இந்த கம்பெனியில் வேலை கிடைச்சிது. எங்கள் மாமா பையன் இந்த இசிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் படித்தாங்க, அவங்களுக்கு இந்த கம்பெனியில் வேலை கிடைச்சிது அப்படின்னு யாரோ ஒருத்தரோட ஏற்ற வீட்டில் இருக்கிற அண்ணாவோ மாமா பையனையோ அக்கா பையனையோ யாரோ ஒருத்தருடைய திறமையை தன்னுடைய திறமையாக்கி கொண்டு, யாரோ ஒருத்தர் ஜெயிச்ச பாதையை தன்னுடைய பாதையாக மாற்றிக்கொண்டு யாரோ ஒருத்தர் அந்த கோர்ஸை படித்தாங்கன்றதுக்காக படிக்கணும் அப்படிங்கிறது நம்பர் 1. கிட்டத்தட்ட 52% மாணவர்கள் இந்த அடிப்படையில் தான் கோர்ஸை முடிவு பண்ணுறாங்க. 2வது, பேரண்ட்ஸோட பியர் ப்ரெஷர் ஆன் இன்ஜினியரிங். மெடிசனும் இன்ஜினியரிங் மட்டும்தான் படிப்பு, உனக்கு டாக்டர் கிடைக்கலையா இன்ஜினியரிங் படி, அதுவும் இந்த 5 கோர்ஸ் தான் படிக்கணும் அப்படின்னு பேரண்ட்ஸோட பியர் ப்ரெஷர் ஆன் இன்ஜினியரிங். உயர்கல்வி சேர்க்கை குறித்து மாணவர்களுக்கு அண்ணா பல்கலைக்கழகம் முறையாக விளக்கவில்லை என குற்றம் சாட்டும் கல்வியாளர் நெடுஞ்செழியன் அதனை போக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். அண்ணா பல்கலைக்கழகம் ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணும். உதாரணத்துக்கு என்னன்னா, இவங்க இத்தனை பொறியியல் கல்லூரிகள் வச்சுருக்காங்க அப்படின்னா இதில் ஒரு ஓரியன்டேஷன் செமினார் ஃப்ரீயாகவே கண்டக்ட் பண்ணலாம். உதாரணத்துக்கு இந்த பாடப்பிரிவுகள் என்ன, படிக்கிறதுக்கான என்ன வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத பண்ணலாம். இல்லை தொலைக்காட்சி வழியிலாகவும் பண்ணலாம். மாணவர்கள் அவங்களோட எதிர்கால நலன் கருதி பல்கலைக்கழகமும், அதாவது ஆக்சுவலாக நம்மளோட கல்வி முறைகள் எப்படி இருக்குன்னா, ஸ்கூல்லேருந்து பத்திரமா உங்களை நாங்கள் ஒரு காட்டாற்று வெள்ளத்தில் தள்ளி விட்டுருவோம். பாதி வரைக்கும் பிரிட்ஜு கட்டி பாதியில் தள்ளி விட்டுருவோம். யார் முடிஞ்சவங்க தான் நீந்தி உயர்கல்விக்கு வராங்க. ஆனால் உயர்கல்வியில் உள்ளவங்க கொஞ்சம் எக்ஸ்டென்ஷன் பிரிட்ஜை நீட்டி கை நீட்டி அவங்கள வரவேற்கலாம், அவங்களுக்கு வேண்டிய தகவல்கள் கொடுக்கலாம். பள்ளியிலையும் ஓரளவுக்கு பள்ளி பாடத்திட்டங்களை தாண்டி இதுவும் கொடுத்தாங்கன்னா 2 பக்கமும் ஹேண்ட் ஷேக் ஆகும்போது அந்த பையன் ஒரு சேஃபாக அந்த பிரிட்ஜை கடக்க முடியும். பொறியியல் படிப்புகள் சார்ந்த தகவல்களை புத்தகமாக மாணவர்களுக்கு வழங்கி அவர்களுக்கு வழிகாட்டுவதோடு அதிக அளவில் வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் வகையில் பொறியியல் படிப்பின் தரத்தை மேம்படுத்தவும் அண்ணா பல்கலைக்கழகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே கல்வியாளர்களின் எதிர்பார்ப்பாக இருக்கிறது. தந்தி டிவி செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் ரவிச்சந்திரனுடன் செய்தியாளர் ஏ. சங்கரன்.